வி ஆர் மென். போயிட்டு அவங்களோட ஜாலியா இருந்துட்டு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு நம்ம வந்துடணும். பணத்துக்காக தான் இவங்களோட இருப்போம். 2 பேருமே ஓரளவுக்கு ஒரு 90% லாஜிக்கா என்ன பிரச்சனை நடக்குதோ அதை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் ஃபைன். வணக்கம் பீப்புள்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் வந்து டொரண்டோவில் இருக்கேன். ஒரு நாள் என்ன ஆச்சு, என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் மாலுக்கு போனேன். அங்கே ஃபுட் கோர்ட்டில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து நான் எடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரலான்னு போனேன். அன்னைக்கு வந்து சண்டே, பயங்கர ஃபுல்லு, உட்காரதுக்கு இடம் கிடையாது. எப்பவுமே நான் வந்து வேற ஃபுட் கோர்ட்டில் உட்காருவேன். பட் அன்னைக்கு பயங்கர ரஷ்னால நான் டீஃபால்ட்டாக கீழே வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு காமன் ஃபுட் கோர்ட் இருக்கும். ஸோ அங்கே போய் உட்காந்தேன். அங்கேயுமே எனக்கு ரொம்ப நேரமாக சீட் கிடைக்கல. ஒரே ஒரு சீட் தான் இருந்துச்சு. அதுவும் ரைட் சைடில் ஆல்ரெடி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. லெஃப்ட் சைடில் வேற ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஓகே, வேறு வழி இல்லை, நமக்கு சீட் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு நடுவில் போய் உட்காந்தேன். என்னோட ரைட் சைடில் உட்காந்துருக்கிறவர் அவரும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவர் ஃப்ரம் கென்யா. அவர் கையில் ஒரு டிமாட்டன்ஸ் கப்பு வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக குடிச்சிக்கிட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி அவரோட அந்த வே ஆஃப் பிஹேவிங், காஃபி குடிக்கிற விதமெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி ஏதோ டிப்ரெஷனில் உட்காந்து குடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அமைதியாக, ஏண்டா நமக்கு வந்திருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தாரு. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு, நான் எடிட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட கொஞ்சம் பேச்சு போட்டார். இந்த மாதிரி நான் இப்போது ட்ரைபாட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்ததுனால நீங்கள் வந்து சினிமாட்டோகிராஃபரா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி நான் ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே ஒரு 10-15 மினிட்ஸ் போச்சு. இன்னொருத்தர் வந்து லெஃப்ட் சைடில் வந்து புதுசாக உட்காந்தாரு. அவரும் ஃப்ரம் த சேம் பிளேஸ் தான், ஆஃப்ரிக்காவில் தான் வந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நான் நடுவில் உட்காந்துருக்கேன். 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி ட்ரம்ப் நிறைய பிரச்சனை பண்ணுறாரு, கனடாவில் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. என்கிட்டயே அப்பப்போ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் என்னோட ஒப்பீனியன்லாம் அப்படியே மேலோட்டமாக சொன்னேன். நான் டீப் கான்வர்சேஷனுக்கே போகல. 2 பேருமே ஓரளவுக்கு ஒரு 90% லாஜிக்காக என்ன பிரச்சனை நடக்குதோ அதை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் ஃபைன், நானும் ஓகேன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த ரைட் சைடில் இருக்கிறவர் என்ன பண்ணார், அப்படியே கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி நாங்கள் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்க வந்து அப்போது அடிமைத்தனமாக இருந்தாங்க, ஒயிட் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து எங்களை வந்து அடிமைப்படுத்தினாங்க, அவங்க வந்து எங்களோட விமன் எல்லாம் வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி வெறும் ஒரு ஸ்லேவ் மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஜென்ரேஷன்லாம் மாறிடுச்சு. இப்போது ஒயிட் விமன்னே வந்து எங்களை லவ் பண்ணுறாங்க, ஒரு பிளாக்கை வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜென்ரேஷன் அவ்வளோ மாறி இருக்கு. பட் ஸ்டில் தேர் ஆர் சம் விமன், நாங்கள் வந்து பணத்துக்காக தான் இவங்களோட இருப்போம், கொஞ்சம் கோல்டு டிகர்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். அதுவும் ஓகே, ஏன்னா நல்லவங்களும் இருக்காங்க விமனில், கெட்டவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது வரைக்கும் ஓகே, நான் விட்டாச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னார். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம ஒரு தப்பான இடத்துல உட்காந்துருக்கோம். இங்கேருந்து எஸ்கேப் பண்ணால் போதும் போய் இவன் நம்மளை வேறு ஏதாவது பிரச்சனையில் இறக்கி விட்டுற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். பட் நான் டக்குன்னு என்ன சொல்லி கிளம்புறதுன்னு தெரியல. பேசிக்கிட்டே இருக்காங்க. நானும் வந்து சரி எங்கேயாவது பாஸ் போடுவாங்க, நம்ம அப்போ கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு நான் அவங்க பாஸ் போடுற சிச்சுவேஷனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, இந்த மாதிரி விமன்லாம் ஓகே நல்லா தான் இருக்காங்க, பட் அந்த கொஞ்சம் விமன் வந்து காசுக்காக மட்டும்தான் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னதான் விமன்ல நல்லவங்க இருந்தாலும் கொஞ்சம் விமன்ஸ் வந்து வெறும் பணத்துக்காக மட்டும்தான் நம்மளோட இருக்காங்க. அந்த மாதிரி விமன்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா, போயிட்டு அவங்களோட ஜாலியாக இருந்துட்டு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு நம்ம வந்துடணும், அவங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொன்னதும் எனக்கு வந்து அப்படின்னா ஸ்லோ மோஷனில் திரும்பலாம், யாரா நீ அப்படின்னு. ப்ளஸ் அதோட நிப்பாட்டுக்காம அடுத்த லெவலுக்கு போய் எஸ் ஜே சூர்யா மோடுக்கு போயிட்டார் அவர். இந்த மாதிரி நம்மெல்லாம் வி ஆர் மென், வி ஆர் பார்ன் டு பி சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிட்டான். நான் வந்து ஐயோ இவனோட இருந்தோம்னா இவன் பிரச்சனையை கிளப்பி விட்டுருவான், நம்மளையும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இறக்கி விட்டு போயிடுவான். ஸோ ஐ எம் அ பர்சன் லைக் ஐ டோன்ட் பிலீவ் மென் மட்டும்தான் சுப்பீரியர் அப்படின்னு. நான் வந்து 2 பேருமே ஈக்குவலாக பார்க்குற ஆள் தான். அதே மாதிரி யாராவது மென் தான் சுப்பீரியர்னு சொல்லிட்டு வந்தாலே எனக்கு அவங்க பிடிக்காது. அவங்க எவ்வளோதான் சூப்பராக இருந்தாலும், அவங்க வந்து ப்ரொஃபஷனல் வைஸில் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும், அவங்களோட மற்ற குவாலிஃபிகேஷன்லேயும் அவங்க நல்லா சூப்பராக இருந்தாலும், அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை தூக்கிட்டு வந்தால் எனக்கு பிடிக்காது. ஸோ அவன் சொன்ன அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ப்ளஸ் அதுக்கு என் லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கிற பர்சனும் அதுக்கு வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி அக்செப்டன்ஸ் கொடுக்குறான்.
கரெக்டாக பேசுறீங்க தோழர் அப்படின்னு. ஐயோ இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு, ஓகே நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு பார்த்தா உலகத்தில் நிறைய இடத்துல இது பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு காஃபி குடிச்சிட்டு இருந்தாருன்னு சொன்னேன்ல, எனக்கு அதுக்கப்புறமா தான் நான் கிளம்புறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு. அவர் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னார், நான் இங்கே காஃபி கப் வச்சுட்டு போகிறேன், நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன், காஃபி கப்பை பார்த்துக்கோன்னு சொல்லி தான் என்னோட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணார். நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர வரைக்கும் அந்த காஃபி கப்பை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு நான் அங்கேருந்து அந்த கான்வர்சேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வரும்போது தான் தெரியுது, அவர் காஃபி குடிக்கல, காஃபியில் பியர் ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. எனக்கு வந்து ஐயோ ஒரு சூப்பரான இடத்துல வந்து மாட்டியிருக்கோம்ப்பா, எஸ்கேப் ஆகிட்டா போதும்னு சொல்லிட்டு நம்ம வழக்கமாக சொல்கிற ஒரு உருட்டையே சொல்லிட்டு, இந்த மாதிரி எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அங்கே இருந்த ஒரு 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 1/2 hour சாலிடாக அவங்களோட அந்த கான்வர்சேஷன் போயிருக்கும். அந்த 1/2 hourல ஒரு 25 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த லாஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் அந்த செக்மெண்ட் வந்து இந்த மாதிரி அப்படியே நான் எனக்கு வந்து விமன்னா இப்படி தான் இருக்கணும், நாங்கள் வந்து நம்ம வந்து மென் வந்து எப்பவுமே விமனுக்கு மேலே தான் இருக்கணுமே தவிர விமன் எப்பவுமே மேலே போகக்கூடாது, அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும். அதே மாதிரி அவருக்கும் வந்து கொஞ்சம் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களாமா, அதனால நான் வந்து இந்த மாதிரி தான் என் சிஸ்டர்ஸ்க்குலாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு வேற அது பெருமையாக வேற சொல்றாரு. ஸோ பேசிக்காக வந்து அவர் வந்து என்ன சொல்றது, அவரோட மேல்தனத்தை காட்டுறாரே தவிர அவரை வந்து அந்த ஃபீமேல் எல்லாத்தையும் கொஞ்சம் கீழே தான் தள்ளிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து இன்னும் பெருமையாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களாம் நீங்கள் ஃபாரினுக்கு வந்து படித்து அப்படி என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா நான் இவ்வளோ நாள் ஓகே ஃபாரினில் இருக்கிறவங்க இந்தியாவில் மட்டும்தான் இப்படி இருப்பாங்க, மற்ற கண்ட்ரிலெலாம் ஒரு 99% வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங்கில் தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே ஒருத்தன் வந்து பக்கத்துலேயே உட்காந்து இந்த கான்வர்சேஷன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதில் நடுவில் நிறைய கொஞ்சம் இந்தியன்ஸை பற்றி அவன் பேசினான். நான் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து இந்த இந்தியன்ஸை பற்றி என்னென்ன பேசணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் என்னென்ன பேசணும் இந்தியன்ஸை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, அவனோட பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியட்டும். ஏன்னா உலகத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற வரைக்கும் உலகம் மாறாது, விமனுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் காட்டுங்க, இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் அப்படின்னு. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.